2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டிலிருந்து இந்த மீன்பிடியியல் விஞ்ஞான டிப்ளோமாவை யாழ் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று அதிலே இப்போ இட்ட வரைக்கும் எங்களது 2014 வரைக்கும் ஒரு 60 மாணவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணும். ஏற்கனவே வழங்கப்பட்ட நியமனங்கள் மற்றவர்கள் வேலை வாய்ப்பு பெற்று சென்றிருக்கார்கள். அதாவது ஆசிரியர் நியமனங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த ஓயல் வகுப்பில் வந்து 9, 10, 11 வந்து தொகுதி பாடத்தில் வந்து எங்களுடைய கடல் வள பாடம் அந்த பாடத்துக்கான நியமனங்கள்லாம் ஏற்கனவே வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு வந்து எதுவித நியமனங்களும் வழங்கப்படவில்லை. நாங்கள் இது தொடர்பாக கடந்த 4ஆம் மாதம் 28ஆம் தேதி அந்த மாகாண சபையில் வந்து மாகாண சபையில் வந்து நாங்கள் ஒரு எங்களுடைய வேண்டுகோள் தொடர்பாக கோரிக்கையினை முதலமைச்சருக்கும் ஏனைய அமைச்சர்களுக்கும் கொடுத்தனாங்க. ஆனால் எங்களுக்கு அதுக்கு பிறகு இட்ட வரைக்கும் எதுவிதமான எங்களுக்கு அசாதகமான பதில்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை. அதன் நிமித்தம் நாங்கள் மீண்டும் எங்களுடைய மாணவர்கள் ஒன்று கூடி நாங்கள் மீண்டும் எங்களுடைய நியமனம் தொடர்பான கோரிக்கையினை மாகாண சபையில் அங்கம் வகிக்கின்ற முதலமைச்சர், ஏனைய கல்வி அமைச்சர், ஏனைய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ஊடாக எங்களுடைய மதிப்புக்குரிய பாரம்பரிய சிறுகை தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் முகமாக மீண்டும் ஒரு கடிதம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று வந்துள்ளோம். எங்களுடைய இந்த மாணவர்கள் திருமணமாகி நீண்ட காலமாக இன்றைக்கு 10 வருடத்துக்கு மேலாக கூட வேலை வாய்ப்பு இருக்கிறார்கள். ஏன் எங்களுக்குரிய நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றது எங்களுக்கு மனவேதனையாக இருக்குது. ஆனால் எங்களை போன்றே பல்கலைக்கழகத்தில் டிப்ளோமா படித்த ஏனைய பாடங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட போதும் எங்களை பாடங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டும் ஆனால் இப்போ மட்டும் வழங்கப்படாத வந்து எங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ரீதியிலையும் சரி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு எங்களுக்கு வந்து நிச்சயமாக இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறார். நாங்கள் இந்த மீண்டும் ஒன்று கூடி இந்த மனுவை கொடுத்திருக்கோம். எங்களுக்கு முன்னாடி 3ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டிலே குறிப்பிட்டாக்களுக்கு அதுக்கு பிறகு 5, 4 2 பேருக்கும் இல்லை. அதுக்கு முன்னுள்ள எல்லாருக்கும் நியமனம் வழங்கப்பட்ட ஆசிரியர் இந்த இதில் வந்து 60 பேர் இருக்கு.